சொரக்காய் அறுவடை. அதான் காய் இங்கே இருக்குது தெரியுதா? அங்கே ஒரு காய் இருக்குது. இந்த காய் இருக்கலாமா? இங்கே பெருசாக இருங்க. எடுத்துக்கலாம். இதுதான் பெருசு. அதாவது ஒரே மாதிரி தான் இருக்குது. 2 காய் இருக்கலாம். எல்லாமே போடாமல் தானாக முளைச்சி வந்தது. மறந்தும் அடிக்காமல் தானாக முளைச்சதுக்கு நாங்கள் பந்தல் போட்டு விட்டு நிறையா காய் காய்ச்சிருச்சு. இப்போ நாங்கள் அறுத்து இது ஒரு டைப்பு. நம்ம இப்போ 3வது ரகம் தானே. அன்னைக்கு அந்த ஒரு 2 ரகம் போட்டிருந்தோம். இது 4வது. இது 4வது ரகம். அவத்துக்கு இருக்கிறது அது ஒரு ரகம். இது ஒரு டைப்பு. இப்போ 4வது ரகம் வந்து சொரப்பிஞ்சு வந்து காய் அந்த செடியெல்லாம் வந்து காய்ச்சி முடிஞ்சிருச்சு. இப்போ இது காய்க்கு வந்துருச்சு. இது இன்னொன்று காய் எடுத்துக்கலாம். இருக்கா? அது சின்னதாக தான் இருக்குது. அதை விட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிறதா இருக்கட்டும். ஐயோ அது வேறுங்க. இதாக இருக்குதா? இங்கே பார்க்கலாம். இதுவுமே கொஞ்சம் பிஞ்சுதே. என்னடா கொடுமையாக இருக்குது. கண்ணு தெரியல எனக்கு. தெரியுதா இல்லையாப்போ? தெரியுது. சொரக்காய். ஐயோ பிஞ்சுங்க. நொர பிஞ்சு. இல்லை அதே நல்லா இருக்கும். பருப்போட 1 கிலோ சும்மாவா? பருப்போடதே தட்டைப்பயிர் போட்டு. அப்புறம் போதும். தட்டைப்பயிறு சொரக்காய் குழம்பு இன்னைக்கு எங்கள் வீட்டில் பாருங்கோ. தட்டைப்பயிறு போட்டு சொரக்காய் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் செஞ்சு. 2 சொரக்காயா? பிஞ்சு காய்.